ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு துளிர் வீடு. நான் உங்கள் பிரவீனா மணிகண்டன் பேசுகிறேன். நம்மளுடைய போன வீடியோவில் அதிக லாபம் தரக்கூடிய ஃபிக்ஸட் டெபாசிட் ஸ்கீம்ஸை பற்றி பார்த்தோம். இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா, டாப் 5 இன்சூரன்ஸ் பாலிசிஸ்லாம் என்னன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட்டு இன்சூரன்ஸை பற்றின பேசிக்ஸ் தெரிஞ்சுக்கிட்டு அடுத்து அதோட ஸ்கீம்ஸ் எல்லாம் என்னன்னு சொல்லி பார்க்கலாம். முதல்ல இன்சூரன்ஸ்னா என்னது? காப்பீடு. எதுக்கு காப்பீடு? நம்மளுடைய வாழ்க்கைக்கும் நம்மளுடைய உடைமைகளுக்கும் மன காப்பீடு. எதுக்காக நம்ம இன்சூரன்ஸ் வாங்கணும்னா, லைஃப் இஸ் ஃபுல் ஆஃப் அன்சர்டைனிட்டின்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம இப்போ வாழ்ந்துட்டு இருக்கிற வாழ்க்கை நிச்சயமற்றது. எதிர்காலத்தில் நம்மளுடைய உயிருக்கோ இல்லை நம்மளுடைய உடைமைகளுக்கோ ஏதாவது ஆபத்து ஏற்பட்டுச்சுன்னா அது மிகப்பெரிய பாதிப்பை நம்மளுக்கு ஏற்படுத்தும். அந்த பாதிப்பை ஓரளவுக்கு ஃபினான்ஷியலாக ஈடு செய்யணுன்றதுக்காக தான் நம்ம இன்சூரன்ஸ் பாலிசிஸ் எடுப்போம். பொதுவாக இன்சூரன்ஸை நம்ம 2 வகையாக பிரிப்போம். ஒன்று லைஃப் இன்சூரன்ஸ், ரெண்டாவது ஜென்ரல் இன்சூரன்ஸ். இந்த லைஃப் இன்சூரன்ஸ்னா என்னன்னு பார்த்தோம்னா ஆயுள் காப்பீடு. இப்போ வரைக்கும் லைஃப் இன்சூரன்ஸ் பற்றி நம்மளுடைய புரிதல் என்னன்னு பார்த்தோம்னா, வருஷம் ப்ரீமியம் பே பண்ணி ஒரு லைஃப் இன்சூரன்ஸ் பாலிசி வாங்குறது. அந்த பாலிசியோடைய கவரேஜ் பீரியட்குள்ள நம்மளுடைய உயிருக்கு ஏதாவது ஆபத்து ஏற்பட்டுச்சுன்னா நம்ம பண்ணியிருக்கிற அந்த இன்சூரன்ஸ் அமௌண்ட்டு நம்மளுடைய ஃபேமிலிக்கு கிடைக்கும். ஒருவேளை அந்த மெச்சூரிட்டி பீரியட் வரைக்கும் நம்மளுக்கு எதுவும் ஆகலை, நம்ம சர்வைவ் பண்ணிட்டோம்னா நம்ம பே பண்ண ப்ரீமியம் அமௌண்ட் ப்ளஸ் போனஸோட சேர்த்து நம்மளுக்கு ஒரு லம்சம் அமௌண்ட் கிடைக்கும். ஸோ இதுதான் லைஃப் இன்சூரன்ஸ்னா நம்ம புரிஞ்சு வச்சிருக்கிற விஷயம். எல்லா வீட்லையுமே சம்பாதிக்கக்கூடிய ஒரு நபர் இருப்பாங்க. அவங்களுடைய வருமானத்தை டிபெண்ட் பண்ணி தான் மொத்த குடும்பமே இருப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு நபருக்கு எதிர்பாராத விதமாக ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடந்துருச்சுன்னா அந்த மொத்த குடும்பமே பாதிக்கப்படும். இது எல்லாருக்கும் கண்டிப்பாக நடக்கும்னு சொல்ல முடியாது, நடக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இதை தவிர்க்கிறதுக்காக தான், அந்த குடும்பம் ஃபினான்ஷியலாக லேக் ஆகிடக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த லைஃப் இன்சூரன்ஸ் பாலிசியை கொண்டுட்டு வந்தாங்க. எந்த நபரை ஒரு குடும்பம் ஃபினான்ஷியலாக டிபெண்ட் பண்ணி இருக்கோ அவங்களுக்கு இதை தவிர வேற எந்த விதமான சேவிங்ஸும் இல்லையோ அந்த நபர் கண்டிப்பாக லைஃப் இன்சூரன்ஸ் பாலிசி எடுத்தே ஆகணும். இந்த லைஃப் இன்சூரன்ஸ் தவிர மற்ற எல்லா இன்சூரன்ஸையும் நம்ம ஜென்ரல் இன்சூரன்ஸ்ன்னு சொல்லுவோம். உதாரணத்துக்கு ஹோம் இன்சூரன்ஸ், மோட்டார் இன்சூரன்ஸ், ஹெல்த் இன்சூரன்ஸ், கிராப் இன்சூரன்ஸ், பிஸ்னஸ் இன்சூரன்ஸ். இந்த டேர்ம்ஸ் எல்லாமே நம்ம ஏற்கனவே கேள்விப்பட்டிருப்போம். இப்போ ஹோம் இன்சூரன்ஸ்னா நம்ம வீடு வாங்கியிருந்தோம்னா அந்த வீட்டுக்கு இயற்கை சீற்றங்கள்னாலேயோ இல்லை வேற எதுவும் விபத்துனாலேயோ எதுவும் பாதிப்பு ஏற்படக்கூடாதுன்றதுக்காக வாங்குறதா ஹோம் இன்சூரன்ஸ். அடுத்து மோட்டார் இன்சூரன்ஸ். நம்ம வச்சிருக்கிற பைக்கு, காருக்கு கண்டிப்பாக நம்ம இன்சூரன்ஸ் வாங்கணும். அந்த வாகனங்களுக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டுச்சுன்னா நம்ம கிளைம் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம எல்லாருமே கண்டிப்பாக எடுக்க வேண்டிய இன்சூரன்ஸ் என்னன்னு பார்த்தோம்னா மெடிக்கல் இன்சூரன்ஸ். திடீர்னு உடம்பு சரியில்லைன்னா நம்ம கண்டிப்பாக ட்ரீட்மெண்ட் பண்ணணும். எல்லா நேரத்திலும் எல்லார்கிட்டையும் கையில் காசு இருக்காது. ஸோ அந்த மாதிரியான சமயத்தில் நம்மளுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறது தான் இந்த ஹெல்த் இன்சூரன்ஸ். ஸோ இப்போது இன்சூரன்ஸை பற்றின பேசிக்ஸ் பார்த்துட்டோம். அடுத்து இன்னைக்கு கரண்ட் சுச்சுவேஷன் எடுத்துக்கிட்டோன்னா நிறைய கம்பெனிஸ் பல்வேறு விதமான இன்சூரன்ஸ் பாலிசியை செல் பண்ணுறாங்க. ஸோ இப்போ நம்மளுக்கு எந்த பாலிசியை சூஸ் பண்ணணும், எந்த மாதிரியான இன்சூரன்ஸ் பாலிசிஸ்லாம் அவைலபிளாக இருக்குன்னு சொல்லி நம்மளுக்கு முதல்ல தெரியணும். இப்போ நம்ம லைஃப் இன்சூரன்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா அதிலே 5 விதமான பாலிசிஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது டேர்ம் இன்சூரன்ஸ். இந்த டேர்ம் இன்சூரன்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு மட்டுமே கவர் பண்ணக்கூடிய ஒரு இன்சூரன்ஸ் பாலிசி. மற்ற இன்சூரன்ஸ் பாலிசியில் நம்ம பே பண்ணுற ப்ரீமியமை விட இந்த டேர்ம் இன்சூரன்ஸில் ரொம்பவே ப்ரீமியம் கம்மியாக இருக்கும். ஏன்னு பார்த்தோன்னா இது வெறுமான இன்சூரன்ஸ் மட்டும்தான் கவர் ஆகும். நம்ம ப்ரீமியம் பே பண்ணிட்டு இருக்கிற டைமில், அதாவது நம்மளுடைய மெச்சூரிட்டி பீரியட்குள்ள ஒருவேளை நம்ம இறந்தால் மட்டும்தான் இந்த டேர்ம் இன்சூரன்ஸில் நம்ம அஷ்யூர் பண்ணியிருக்கிற அந்த அமௌண்ட் நம்மளுக்கு கிடைக்கும். ஒருவேளை நம்மளுக்கு எதுவும் ஆகலை, நம்ம நல்லா இருந்தோம்னா இந்த டேர்ம் இன்சூரன்ஸில் நம்ம அஷ்யூர் பண்ணியிருக்கிற அமௌண்ட் நம்மளுக்கு கிடைக்காது, நம்ம பே பண்ண ப்ரீமியமும் கிடைக்காது. நம்ம லைஃப் இன்சூரன்ஸ் பண்ணணும், அதுவும் குறிப்பிட்ட காலத்துக்கு மட்டும்தான் நம்மளுக்கு தேவைன்னா இந்த டேர்ம் இன்சூரன்ஸ் ரொம்பவே ஒரு பெஸ்ட் ஆப்ஷன். இன்சூரன்ஸ் பாலிசிஸை வெறும் இன்சூரன்ஸ்க்காக மட்டும் பயன்படுத்தாமல் சேவிங்ஸ்க்காகவும் இன்வெஸ்ட்மெண்ட்காகவும் பயன்படுத்தலாம்னு சொல்லி நிறைய பாலிசிஸ் கொண்டுட்டு வந்திருக்கிறாங்க. அதில் ஒன்று தான் என்டோன்மெண்ட் பிளான். இந்த என்டோன்மெண்ட் பிளான்ஸில் வெறும் இன்சூரன்ஸ் மட்டும் இல்லாமல் நம்ம செலுத்துகிற ப்ரீமியம் சேவிங்ஸாகவும் நம்ம மெச்சூரிட்டி பீரியட் முடிஞ்சதுக்கப்புறமா நம்மளால் எடுத்துக்க முடியும். அடுத்து இருக்கிறது மணி பேக் பிளான்ஸ். இந்த பாலிசியில் இன்சூரன்ஸும் கவர் ஆகும், அதே நேரத்தில் நம்ம பே பண்ணுற ப்ரீமியம் அமௌண்ட்டிலேருந்து ஒரு ரெகுலர் இன்டர்வலில் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை நம்மளுக்கு திருப்பி கொடுத்துருவாங்க. அதாவது 5 வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை நம்மளுக்கு கொடுத்துருவாங்க. ஸோ இந்த மாதிரியான பாலிசிஸும் அவைலபிளாக இருக்குது. இதே இன்சூரன்ஸ் பாலிசியில் பென்ஷன் பிளான்ஸும் இருக்குது. அதே மாதிரி யூலிப்ஸ்ன்னு சொல்லக்கூடிய யூனிட் லிங்க்டு ப்ராடக்ட் ஸ்கீம்ஸும் இருக்குது.
இந்த யூலிப்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம பே பண்ணுற ப்ரீமியம் அமௌண்ட்டை ஈக்விட்டிலையோ இல்லை ஷேர் மார்க்கெட்லையோ இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ மார்க்கெட் சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி அப்போது கிடைக்கிற ப்ராஃபிட்டையும் நம்ம அஷ்யூர் பண்ண சம் அமௌண்ட் கூடவே சேர்த்து நம்மளுக்கு கொடுப்பாங்க. ஸோ இன்சூரன்ஸ் பாலிசிஸ்லேயே பல்வேறு விதமான பாலிசிஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. இன்சூரன்ஸ்னாலே நம்மளுக்கு முதல்ல ஞாபகத்துக்கு வர்றது எல்ஐசி தான். எல்ஐசிலையும் நிறைய பாலிசிஸ் கொடுக்குறாங்க. ஸோ இதில் டாப் 5 பாலிசிஸ் என்னன்னு சொல்லிட்டு தான் இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம். முதல்ல நம்ம பார்க்க போகிறது எல்ஐசி உடைய ஜீவன் லாப். இந்த பிளானை பொறுத்த வரைக்கும் ஒரு காம்பினேஷன் பிளான்னே சொல்லலாம். இந்த பிளானை நம்ம இன்சூரன்ஸாகவும் பயன்படுத்தலாம், சேவிங்ஸ்க்கும் பயன்படுத்தலாம். இப்போ நம்ம வீட்டில் சின்ன பசங்க இருக்கிறாங்க, அவங்களுடைய படிப்புக்கு பிளான் பண்ணுமோ, இல்லை அவங்களுடைய கல்யாணத்துக்கு பிளான் பண்ணுமோ, இல்லை ரிட்டையர்மெண்ட்டை பிளான் பண்ணுமோ, இந்த ஸ்கீம் ரொம்பவே ஒரு பெஸ்ட் ஸ்கீம். எப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். முதல்ல இந்த பாலிசி எடுக்கிறதுக்கான மினிமம் ஏஜ் எவ்வளோன்னு பார்த்தோம்னா 8 இயர்ஸ், மேக்ஸிமம் ஏஜ் 59 இயர்ஸ். அதாவது 59 வயசு இருக்கிறவங்க கூட இந்த பாலிசி வாங்க முடியும். அடுத்து இந்த பாலிசிக்கான மினிமம் அஷ்யூர்ட் அமௌண்ட் எவ்வளோன்னு பார்த்தோம்னா மினிமம் 2 lakhs, மேக்ஸிமமாக வந்து எந்த லிமிட்டும் கிடையாது. இந்த பாலிசியை பொறுத்த வரைக்கும் முக்கியமாக நம்ம நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா ஹை ரிட்டர்ன்ஸ் கொடுக்கக்கூடிய லிமிட்டட் ப்ரீமியம் பேமெண்ட் பண்ணக்கூடிய ஒரு பாலிசி. எப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஸ்கீமில் மொத்தம் 3 பாலிசி டேர்ம்ஸ் இருக்குது. அதாவது 16 வருஷத்தை நம்ம எடுத்துக்கலாம், இல்லைன்னா 21 வருஷம் எடுத்துக்கலாம், இல்லைன்னா 25 வருஷம் எடுத்துக்கலாம். ஒருவேளை நம்ம 16 வருஷம் எடுத்தோம்னா நம்ம வெறும் 10 வருஷம் மட்டும் ப்ரீமியம் பே பண்ணால் போதும். இதே 21 வருஷம் எடுத்தோம்னா 15 வருஷம் மட்டும் ப்ரீமியம் பே பண்ணால் போதும். இதே 25 வருஷம் எடுத்தோம்னா 16 வருஷம் மட்டும் ப்ரீமியம் பே பண்ணால் போதும். நம்ம ப்ரீமியம் பே பண்ண வருஷம் போக மீதி இருக்கிற 6 வருஷம், அதாவது நம்மளுடைய பாலிசி மெச்சூர்ட் ஆகிற வரைக்கும் நம்மளுடைய ஃபண்ட்ஸ் ஆட்டோமேட்டிக்காக க்ரோ ஆகிட்டே இருக்கும். பாலிசி டேர்ம்ஸில் 3 ஆப்ஷன் இருக்கிறனால நம்மளுடைய குழந்தைங்களோட ஹையர் எஜுகேஷனுக்கு தேவைன்னா நம்ம 16 வருஷத்தை சூஸ் பண்ணிக்கலாம். ஒருவேளை அவங்க கல்யாணத்துக்கு தேவைன்னா 21 இயர்ஸை சூஸ் பண்ணிக்கலாம். இல்லை ரிட்டையர்மெண்ட்க்கு பிளான் பண்ணுறோன்னா 25 இயர்ஸை சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து இந்த ஸ்கீமுடைய ஒரு பெஸ்ட் ஆப்ஷன். இந்த ஸ்கீமுக்கான ப்ரீமியம் பேமெண்ட் நம்ம மாதம் பண்ணலாம், குவார்ட்டர்லி பண்ணலாம், ஹாஃப் இயர்லி பண்ணலாம், இல்லை வருஷத்துக்கு ஒரு தடவையும் பண்ணலாம். இப்போ நம்மளுடைய அண்டர்ஸ்டாண்டிங்காக ஒரு சின்ன கேல்குலேஷன் பார்க்கலாம். ஒரு பர்சன் அவங்களுக்கு 30 வயசு ஆகுது, இந்த பாலிசி எடுக்கிறாங்க. அவங்க அஷ்யூர் பண்ணுற தொகை எவ்வளோன்னு பார்த்தோன்னா 10 லட்சம் ரூபா. இந்த பாலிசியை 21 வருஷத்துக்கு எடுக்கிறாங்க. ஸோ அப்போ அவங்க 15 வருஷம் மட்டும் ப்ரீமியம் பே பண்ணால் போதும். வருஷத்துக்கு 56,000 ரூபாய் கிட்ட அவங்க ப்ரீமியம் பே பண்ணியிருப்பாங்க. இதே 15 வருஷத்துக்கு நம்ம கேல்குலேட் பண்ணோன்னா கிட்டத்தட்ட 8,25,000 ரூபாய் கிட்ட அவங்க பே பண்ணியிருப்பாங்க. இது எல்லாமே அப்ராக்சிமேட் கேல்குலேஷன் தான். ஸோ 15 வருஷம் பே பண்ணி முடிச்சிடுறாங்க. மெச்சூரிட்டி பீரியட் 21 வருஷம். ஸோ 21 வருஷம் முடிகிறப்போ அந்த பர்சனுக்கு 20,87,000 ரூபாய் கிடைக்கும். எப்படின்னு பார்த்தோன்னா அவங்க அஷ்யூர் பண்ண தொகை 10 லட்சம் ரூபாய், அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய போனஸ் 9,87,000 ரூபாய் கிடைக்கும். அது போக ஃபைனல் ஆடட் போனஸாக 1 லட்சம் ரூபாய் கிடைக்கும். ஸோ டோட்டலாக 20,87,000 ரூபாய் அந்த பர்சனுக்கு கிடைக்கும். ஸோ ரொம்பவே லாபகரமாக இருக்கக்கூடியனால தான் இந்த பாலிசிக்கு ஜீவன் லாப்னு பேர் வச்சிருக்கிறாங்க. இது போக இந்த பாலிசியில் டெத் பெனிஃபிட்ஸ் இருக்குது, லோன் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, டேக்ஸ் பெனிஃபிட்ஸும் இருக்குது. இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிறது எல்ஐசி உடைய ஜீவன் லக்ஷயா பாலிசியை பற்றி தான். இந்த பாலிசியை பொறுத்த வரைக்கும் இன்சூரன்ஸ் கவரேஜும் இருக்குது, சேவிங்ஸ்க்கும் நம்மளுக்கு யூஸ் ஆகும். இந்த பாலிசி எடுக்கிறதுக்கான மினிமம் ஏஜ் பார்த்தோன்னா 18 வயசு, மேக்ஸிமம் ஏஜ் பார்த்தோன்னா 50 வயசு. இந்த பாலிசிக்கான பாலிசி டேர்ம் பார்த்தோன்னா மினிமம் 13 வருஷத்துக்கு நம்ம போடணும், மேக்ஸிமமாக 25 வருஷம் வரைக்கும் போட்டுக்கலாம். இந்த பாலிசிக்கான அஷ்யூர்டு சம் அமௌண்ட் எவ்வளோன்னு பார்த்தோன்னா மினிமம் 1 லட்சம் ரூபாய், மேக்ஸிமம் வந்து லிமிட் கிடையாது. நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நம்ம மணி போட்டுக்கலாம். இந்த பாலிசியுடைய அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தோன்னா இங்கேயும் லிமிட்டட் ப்ரீமியம் பேயிங் டேர்ம் தான். அதாவது மெச்சூரிட்டி ஆகிற அந்த கடைசி வருஷத்துலேருந்து முன்னாடி 3 வருஷம் நம்ம ப்ரீமியம் கட்ட தேவையில்லை. எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோன்னா இப்போ நம்ம 25 வருஷம் பாலிசி போட்டிருந்தோம்னா 22 வருஷம் மட்டும் பே பண்ணால் போதும். கடைசி 3 வருஷம் நம்ம ப்ரீமியம் பே பண்ண தேவையில்லை. ஸோ இங்கேயும் ஒரு அப்ராக்சிமேட் கேல்குலேஷன் பார்த்தோம்னா 30 வயசு இருக்கக்கூடிய ஒரு நபர் 10 லட்சம் ரூபாய் இன்ஷூர் பண்ணுறாங்க. அவங்க 25 வருஷத்துக்கு பாலிசி எடுக்கிறாங்க. ஸோ அப்போ அவங்க வெறும் 22 வருஷம் ப்ரீமியம் பே பண்ணால் மட்டும் போதும். ஸோ இவங்க வருஷத்துக்கு 44,000 ரூபாய் ப்ளஸ் டேக்ஸ் ப்ரீமியமாக பே பண்ணணும். இதே மாதிரி அவங்க 22 வருஷம் பே பண்ணணும். 25வது வருஷம் அதாவது இந்த பாலிசி மெச்சூர்ட் ஆகிறப்போ அவங்களுக்கு மெச்சூரிட்டி தொகையாக 26,75,000 ரூபாய் கிடைக்கும். இப்போ நம்ம 3ஆவதாக பார்க்க போகிறது எல்ஐசி உடைய ஜீவன் உமங் பிளானை பற்றி தான்.
இந்த பிளானை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய மொத்த லைஃப் டைமே கவர் ஆகக்கூடிய ஒரு பிளான். இந்த பிளானை இன்சூரன்ஸ் கவரேஜாகவும் நம்ம யூஸ் பண்ணலாம், பென்ஷன் பிளானாகவும் நம்ம யூஸ் பண்ணலாம். இந்த பாலிசி ஓப்பன் பண்ணுறதுக்கான மினிமம் ஏஜ் எவ்வளோன்னு பார்த்தோன்னா 90 நாட்கள். குழந்தை பிறந்து 90 நாட்கள் ஆனாலே எலிஜிபிள். மேக்ஸிமம் இயர்ஸ் பார்த்தோன்னா 55 இயர்ஸ் வரைக்கும் இந்த பாலிசி எடுக்க முடியும். இந்த ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் பாலிசி டேர்ம்ஸில் 4 ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க. 15 வருஷத்தை நம்ம சூஸ் பண்ணிக்கலாம், இல்லை 20 வருஷத்தை சூஸ் பண்ணலாம், இல்லை 25 வருஷத்தை சூஸ் பண்ணலாம், இல்லைன்னா 30 வருஷம் வரைக்கும் நம்ம பாலிசி எடுத்துக்கலாம். இந்த ஸ்கீமுக்கான மினிமம் இன்சூரன்ஸ் அமௌண்ட் எவ்வளோன்னு பார்த்தோன்னா 2 லட்சம் ரூபாய். மேக்ஸிமம் லிமிட் கிடையாது. இந்த ஸ்கீமில் இருக்கிற மிகப்பெரிய பெனிஃபிட்ஸ் என்னன்னு பார்த்தோம்னா, நம்மளுடைய ப்ரீமியம் டேர்ம் கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறமா ஒரு வருஷமும் நம்மளுடைய அஷர்ட் அமௌண்ட், அதாவது நம்ம எவ்வளோ தொகை இன்சூரன்ஸ் பண்ணுறோமோ அந்த அமௌண்ட்லேருந்து 8% நம்மளுக்கு கொடுப்பாங்க. இந்த பிளானுக்கும் ஒரு அப்ராக்சிமேட் கால்குலேஷன் பார்த்துடலாம். 35 வயது இருக்கக்கூடிய ஒரு நபர் இந்த ஸ்கீம் எடுக்கிறாங்க. அவங்க அஷ்யூர் பண்ணுற அமௌண்ட் எவ்வளோன்னு பார்த்தோன்னா 5 லட்சம் ரூபாய். எவ்வளோ வருஷத்துக்குன்னா 20 வருஷத்துக்கு இந்த ஸ்கீம் எடுக்கிறாங்க. ஸோ வருஷத்துக்கு அவங்க 27,541 ரூபா ப்ளஸ் டேக்ஸ் வருஷம் ப்ரீமியமாக பே பண்ணணும். இதே மாதிரி அவங்க 20 வருஷத்துக்கு பே பண்ணணும். அப்படி பே பண்ணுற தொகை எவ்வளோன்னு பார்த்தோம்னா 5,40,000 கிட்ட வரும். 20 வருஷம் முடிஞ்சதுக்கு அப்புறமா நம்மளுடைய இன்சூர்ட் அமௌண்ட்டில், அதாவது 5 லட்சம் ரூபாயில் 8% வருஷம் 40,000 ரூபாய் எல்ஐசியிலேருந்து நம்மளுக்கு கொடுப்பாங்க. இது போக நம்மளுடைய மெச்சூரிட்டி பீரியட், இந்த ஸ்கீம் 100 வருஷம், அதாவது நம்மளுடைய ஹோல் லைஃப்மே கவர் ஆகக்கூடிய ஒரு ஸ்கீம். ஸோ 100 வருஷம் தான் இதோடைய மெச்சூரிட்டி பீரியட். ஸோ அந்த 100th இயர் வர்றப்போ நம்ம ப்ரீமியம் பே பண்ணோம்ல, அதோடைய மெச்சூரிட்டி அமௌண்ட்டாக நம்மளுக்கு 51,42,500 ரூபாய் கொடுப்பாங்க. இது போக வருஷத்துக்கு 40,000 ரூபாய் கொடுக்குறாங்கன்னு சொன்னோம். ஸோ அதையும் 100 வருஷம் வரைக்கும் நம்ம கேல்குலேட் பண்ணோம்னா 18 லட்சம் ரூபாய் கிடைக்கும். ஸோ ஆக மொத்தம் இந்த ஸ்கீமில் டோட்டலாக நம்மளுக்கு 69,42,500 ரூபாய் நம்மளுக்கு பெனிஃபிட் அமௌண்ட்டாக கிடைக்கும். இந்த ஸ்கீமில் அடிஷ்னல் பெனிஃபிட்ஸ் என்னன்னு பார்த்தோம்னா டேக்ஸ் பெனிஃபிட்ஸ் இருக்குது, டெத் பெனிஃபிட்ஸ் இருக்குது. அது போக இந்த ஸ்கீம் ஸ்டார்ட் பண்ணுறோம், இடையில நம்மளால் கட்ட முடியலன்னா 5 வருஷத்துக்குள்ளே நம்ம இந்த ஸ்கீமை ரிவைவல் பண்ணி திருப்பியும் கண்டினியூ பண்ணி கட்டிக்கலாம். இப்போ நம்ம அடுத்து 4ஆவதாக பார்க்க போகிறது எல்ஐசி உடைய நியூ ஜீவன் ஆனந்த் பிளானை பற்றி தான். இந்த பிளானை பொறுத்த வரைக்கும் இது இன்சூரன்ஸ் கவரேஜும் இருக்குது, சேவிங்ஸாகவும் நம்ம யூஸ் பண்ண முடியும். இந்த ஸ்கீம் எடுக்கிறதுக்கான மினிமம் ஏஜ் எவ்வளோன்னு பார்த்தோன்னா 18 வயசு, மேக்ஸிமம் ஏஜ் 50 வயசு. இந்த ஸ்கீமுக்கான மினிமம் பாலிசி டேர்ம்ஸ் எவ்வளோன்னு பார்த்தோன்னா 15 வருஷம், மேக்ஸிமம் பாலிசி டேர்ம் 35 வருஷம். இதுக்குள்ள நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். இந்த பாலிசி டேர்ம் சூஸ் பண்றதுக்கு ஒரு கண்டிஷன் இருக்கு. என்ன கண்டிஷன் பார்த்தோம்னா, பாலிசி எடுக்கிற நபர் இந்த பாலிசி மெச்சூர் ஆகிறப்போ அவங்களுக்கு அதிகபட்சமா 75 வயசு தான் இருக்கணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி அவங்களுடைய வயசுக்கு ஏற்ற மாதிரி இந்த பாலிசி டேர்ம்ஸை சூஸ் பண்ணிக்கணும். இந்த பாலிசியில் மினிமம் அஷ்யூர்ட் அமௌண்ட் எவ்வளோன்னு பார்த்தோன்னா 1 லட்சம் ரூபாய், மேக்ஸிமம் லிமிட் கிடையாது. ஸோ இந்த பாலிசியை 35 வயசு இருக்கக்கூடிய ஒரு நபர் எடுக்கிறாங்க, 5 லட்சம் ரூபாய் இன்சூர்ட் பண்ணுறாங்க, 21 வருஷம் பாலிசி டேர்ம் எடுக்கிறாங்க. ஸோ அவங்க முதல் வருஷம் கிட்டத்தட்ட 30,000 ரூபாய்க்கு மேலே ப்ரீமியம் பே பண்ணணும். இதே மாதிரி அவங்க 21 வருஷத்துக்கும் பே பண்ணணும். ஸோ மொத்தமாக அவங்க 6 லட்சம் ரூபாய்க்கு மேலே ப்ரீமியம் பே பண்ணியிருப்பாங்க. மெச்சூரிட்டி பீரியட் முடிஞ்சதும், அதாவது 21 வருஷம் முடிஞ்சதும் அந்த நபருக்கு 56 வயசாயிருக்கும். ஸோ அந்த டைமில் அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய அமௌண்ட் எவ்வளோன்னு பார்த்தோன்னா 10,64,500 ரூபாய் கிடைக்கும். இந்த ஸ்கீமில் இருக்கிற இன்னொரு அடிஷ்னலான விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா, இந்த ஸ்கீம் மூலமாக கிடைக்கிற மெச்சூரிட்டி அமௌண்ட்டை நம்ம இன்ஸ்டால்மெண்ட்டில் வாங்கிக்கலாம். அதுக்கு 3 மாதத்துக்கு முன்னாடியே நம்ம இன்ஃபார்ம் பண்ணிடணும். ஸோ 5 வருஷத்துக்கு ஒரு தடவை, 10 வருஷத்துக்கு ஒரு தடவைன்னு இந்த மெச்சூரிட்டி அமௌண்ட்டை நம்மளால் இன்ஸ்டால்மெண்ட்லையும் வாங்கிக்க முடியும். லாஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிறது சிங்கிள் ப்ரீமியம் என்டோமெண்ட் பிளான். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிம்பிளாக நம்ம புரிஞ்சுக்கணுன்னா, பேங்க்கில் நம்ம பண்ணுற ஃபிக்ஸட் டெபாசிட் மாதிரியே தான். ஆனால் என்ன வித்தியாசம்னா, ஃபிக்ஸட் டெபாசிட்க்கு இன்சூரன்ஸ் கவரேஜ் கிடையாது. ஆனால் இந்த ஸ்கீமுக்கு இன்சூரன்ஸ் கவரேஜும் இருக்குது, ஆனால் ஃபிக்ஸட் டெபாசிட்டில் இருக்கிற பெனிஃபிட்ஸும் கிடைக்கும். ஸோ இந்த பிளானில் நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட், லம்சம் அமௌண்ட்டை ஒரு பர்டிகுலர் பீரியட்க்கு நம்ம டெபாசிட் பண்ணுற மாதிரி பாலிசி எடுக்கிறோம். ஸோ இதுக்கான மினிமம் ஏஜ் எவ்வளோன்னு பார்த்தோன்னா 90 நாட்களில் இருக்கிற குழந்தைங்களுக்கு கூட நம்ம இந்த பாலிசி எடுக்கலாம். மேக்ஸிமம் ஏஜ் பார்த்தோன்னா 65 வயசு. இந்த பாலிசிக்கான மினிமம் பாலிசி டேர்ம் எவ்வளோன்னு பார்த்தோன்னா 10 வருஷம், மேக்ஸிமம் பாலிசி டேர்ம் 25 வருஷம். ஸோ இந்த ஸ்கீமில் நம்ம மினிமமாக அஷ்யூர் பண்ணக்கூடிய அமௌண்ட் எவ்வளோன்னு பார்த்தோன்னா 50,000 ரூபா, மேக்ஸிமம் லிமிட் கிடையாது.
ஸோ இந்த ஸ்கீமில் இப்போ நம்ம வீட்டில் ஒரு சின்ன குழந்தை இருக்குது, அதோட எஜுகேஷனுக்காக பிளான் பண்ணுறோம், கல்யாணத்துக்காக பிளான் பண்ணுறோன்னா நம்மக்கிட்ட இருக்கிற லம்சம் அமௌண்ட்டை இந்த பாலிசி எடுத்தோன்னா, இப்போ குழந்தைக்கு ஒரு வயசு இருக்குது, ஒரு 5 lakhs வந்து டெபாசிட் பண்ணுறோன்னா அந்த குழந்தைக்கு 25 வயசு ஆகிறப்போ மேக்ஸிமமாக இந்த ஸ்கீம்லேருந்து 30 lakhs வரைக்கும் பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். ஸோ இந்த வீடியோவில் எல்ஐசியில் இருக்கிற சிறந்த இன்சூரன்ஸ் பாலிசிஸை பற்றி பார்த்துருக்குறோம். இந்த வீடியோ பற்றின உங்களுடைய கருத்துக்களை கீழே பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் சேனலுக்கு வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு ரெகுலராக நோட்டிஃபை ஆகும். இன்னும் ஒரு நல்ல கண்டென்ட்டோடு உங்களை நாளைக்கு மீட் பண்ணுறேன்.